கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன். இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். இது மட்டுமா, இந்த திராவிட மாடல் அரசு இதுவரை நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிடணும்னா நாள் முழுக்க நான் பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால முத்தான சில திட்டங்களை பத்தி மட்டும் சொல்ல விரும்புறேன். விடியல் பயண திட்டம் மூலமா நமது சகோதரிகள் மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் 16 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க. மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலமா மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேருது. 2 ஆண்டுல நான் முதல்வன் திட்டம் மூலமா 28 லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமா 24,86,000 பள்ளி குழந்தைகள் பயனடைகிறாங்க. 2 லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் 30 லட்சம் முதியோரும் 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் மூலமா 2 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவற்றின் மூலமா 23,09,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் முறையா சென்று சேருதல அதை உறுதி செய்ய இப்போ நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வச்சு நானே மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக இப்படி அடுத்தடுத்து திட்டங்களை அறிவிச்சு உடனுக்குடன் தீர்வு காணும் அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு நான் கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் இந்த அரசை மக்களின் மனசாட்சின்னு சொன்னேன். இப்படி மகளிர், மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர், உழவர்கள், உழைப்பாளர்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். இப்படி எந்த அரசாவது செயல்படுதா? 10 ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டுனாங்களே, அவங்களால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதா? உங்களுக்காக பாடுபட முடிஞ்சுதா? அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான ஒகேனக்கல் திட்டத்தையே முடக்கினதுதான் அதிமுக ஆட்சியோட சாதனை. சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும். வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட வேதனையை மீண்டும் விரிவா நான் இங்க சொல்ல விரும்பல. உங்களுடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு.